குஜராத் டைட்டன்ஸோட யங் ஐபிஎல் கரியரில் ஆல்ரெடி ஒரு டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு முறை ஃபைனல் வந்திருக்காங்க. பட் முதல் முறையாக போன சீசன் அவங்க குவாலிஃபை ஆகலை குவாலிஃபயர் ஃபேஸில். ஏன்னா அவங்க 8வது இடத்துல முடித்தாங்க. 5 வெற்றிகள் மாத்திரம். அண்ட் சுப்மன் கில்லுக்கு ஒரு டஃப் தொடக்கம் ஆஸ் அ கேப்டன். பட் இந்த ஆண்டு அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. முகமது ஷமி போன்ற வீரர்கள் இப்போ டீமில் இல்லை. ஸோ புது ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த டீமில் நம்ம பார்க்க முடியுது. கஹீசோ, ரபாடா போன்றவங்க, முகமது சிராஜ் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதை தாண்டி குல்வந்த் கெஜ்ரோலியா, இஷாந்த் சர்மா. ஸோ ஓவரால் சீம் bowling ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு நல்லாவே இருக்குது. அவங்களோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் சரி, அண்ட் ஓவரால் அவங்களோட டீமோட மேக்கப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கும். ஏன்னா 2 சாயும் இருக்காங்க, சாய் சுதர்ஷன் மற்றும் சாய் கிஷோர். அண்ட் ஆல்சோ ஷாருக் கான் போன்ற ஒரு வீரரும் இருக்கார். வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் இப்போ குஜராத் டைட்டன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய தமிழ்நாடு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எது பெரிய ப்ராப்ளம் ஏரியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மிகப்பெரிய இஷ்யூ அவங்களோட மிடில் ஆர்டர் தான். ஏன்னா டாப் 3 செட்டு சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் இருக்காரு, அண்ட் ஜாஸ் பட்லர் புது வருகை, ராஜஸ்தான் ராயல்ஸோட முன்னாள் கேப்டன், இங்கிலாண்டோட முன்னாள் கேப்டன் ஒயிட் பாலில். அவர் இப்போ வந்திருக்காரு உள்ள. அண்ட் அவருக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்குது குஜராத் டைட்டன்ஸ் ஓட ஹோம் கிரவுண்டான நரேந்திர மோடி ஸ்டேடியமில் அவருக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது. ஸோ அவரும் கில்லும் ஒரு அதிரடியான துவக்கம் தரணும். அப்புறம் சாய் சுதர்ஷன், இந்த மூவரும் இந்த டாப் 3 மேலே பெரிய ரிலையன்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல் லெவலில் பார்க்க முடியும். இந்த ஃப்ளையிங் கிவி இருக்கார், கிளென் பிலிப்ஸ் ஆர் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட். இந்த இருவரில் யாராவது ஆட முடியும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், அனுஜ் ராவத் அண்ட் ஷாருக் கான் இருக்கார் ஃபினிஷிங் ஆப்ஷனுக்கு. பட் டேவிட் மில்லர் போன்ற ஒரு பேட்டர் இல்லாதது நிச்சயமாக கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணலாம். விச் இஸ் வை சுப்மன் கில்லும் சொல்லியிருக்காரு, நாங்கள் பவர் பிளேயில் நிறைய கவனம் செலுத்த போகிறோம், அடித்து ஆட போகிறோம். ஏன்னா போன ஆண்டு தேவர் அமங் த ஸ்லோவஸ்ட் டீம்ஸ் பவர் பிளே ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ குஜராத்துக்கு அந்த ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கப்புறம் போலிங் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிராஜ் இருக்கார், பிரசித் கிருஷ்ணா இருக்கார், 2 கன் இந்தியன் ஆப்ஷன்ஸ். அவங்களுக்கு இஷாந்த் சர்மா போன்ற வீரர்களும் இருக்கார், அர்ஷத் கான், குல்வந்த் கெஜ்ரோலியா இருக்காங்க, அண்ட் ரபாடா அஃப்கோர்ஸ் பார்க்கவே முடியுது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோர் ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கல் பவுலர். அண்ட் திரும்ப அவர்கிட்டேருந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். ஓவரால் குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் டாப் ஹெவியாக தெரியறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் த பேட்டிங் ஆர்டர். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் அவரோட பர்சனல் டிசைர் அண்ட் ட்ரைவ் அதை மேக்ஸிமைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அவர் இந்தியன் T20 செட்டப்பில் இப்போது பெரிஃபரியில் இருக்கார். ஏன்னா அபிஷேக் சர்மா போன்றவங்க, யஷ்வந்த் ஜெய்ஸ்வால் போன்றவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க க்யூவில். ஸோ அவருக்கு ஒரு பாயிண்ட் டு ப்ரூவ் ஆஸ் அ பேட்டர் அண்ட் ஆஸ் அ லீடர். அண்ட் பட்லர் மாதிரி ஒரு நல்ல சவுண்ட் ஹெட் அரவுண்ட் ஹிம், நல்ல லீடர்ஷிப் கவுன்சில் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கார். நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இருப்பினும் அவங்க சில பிளேயர்ஸ்கிட்டேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். இப்போ வாஷிங்டன், சாய் கிஷோர் போன்றவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஹெல்ப் பண்ணுவது அல்லாமல் அவங்கள பேட்டர்ஸ் ஆகும், குறிப்பாக வாஷிங்டனை பேட்டராகவும் ஒரு ஃப்ளோட்டராகவும் பயன்படுத்த யோசிப்பாங்களா? இதெல்லாம் காலம் பதில் சொல்லும். பட் குஜராத் டைட்டன்ஸ் அவங்களுக்கு தே ஹேவ் த டாஸ்க் கட் அவுட். ஆஷிஷ் நேராவோட இப்போ மேத்யூ வெய்டும் இணையறாரு. போன வருஷம் வரைக்கும் மாற்றிருந்தார் ஜிடிக்கு, இப்போ அசிஸ்டன்ட் கோச்சாக இணையறாரு. ஸோ அந்த திங்க் டேங்க்குக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது இந்த சீசனில். பிகாஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. பெரிய அவுட்ஃபீல்டோட விளையாடுறாங்க. எந்த மாதிரி பிச்சஸ் இருக்க போகுதுங்கிறதும் டிட்டர்மின் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.